ஜெயலலிதா என்னும் நான், கே பழனிசாமி என்னும் நான், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான், ஒரு நாள் இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு நீ செத்த. ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு வணக்கம். வாய்மை அரசியல் அறிவோம். நம்ம சென்னை மாவட்டத்தை பற்றி ஆல்ரெடி ஒரு 3 வீடியோஸ் பார்த்தாச்சு. 3 பார்ட்டாக பிரித்து 12 தொகுதிகள் பார்த்தாச்சு. அடுத்து இருக்கக்கூடிய 4 தொகுதிகளை இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த 4 தொகுதிகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான தொகுதிகள். குளத்தூர், சேப்பாக்கம், துறைமுகம், சைதாப்பேட்டை 4மே நட்சத்திர தொகுதிகள் சொல்லலாம். நட்சத்திர தொகுதிகள். ஸோ இந்த தொகுதிகளில் யாரெல்லாம் நிற்க போகிறாங்க, அது யார் சக்ஸஸ் பண்ணுவான்றதை பார்ப்போம். ஆல்ரெடி யார் வென்று இருக்கார்கள், இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க. குளத்தூர், சேப்பாக்கம், துறைமுகம், சைதாப்பேட்டை. இதில் முதல்ல பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தொகுதி குளத்தூர். ஸோ இதில் நம்மளுடைய தற்போதைய முதல்வர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் 2016ஆம் ஆண்டு வெற்றி பெற்றார். 2021ஆம் ஆண்டும் அவர் தான் அந்த தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார். இந்த தொகுதியில் இதுவரைக்கும் நடந்த தேர்தலில் திமுக மட்டுமே வெற்றி பெற்றுள்ளது. திமுகவோட ஒரு முக்கியமான தொகுதி இது. ஸ்டார் கேண்டிடேட். இதில் இருக்கக்கூடிய வாக்காளர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஸ் பர் 2025ஆம் ஆண்டு ஜனவரி நிலவரப்படி மொத்தம் 2,88,937 வாக்காளர்கள் இருந்துள்ளனர். எஸ்ஏஆர் ரிப்போர்ட் படி 2026ஆம் ஆண்டு எஸ்ஏஆர் டிராஃப்ட் படி மொத்தம் 1,86,841 வாக்காளர்கள் இருந்துள்ளனர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எஸ்ஏஆர் டிராஃப்ட் படி 1,02,000 வாக்காளர்கள் பார்த்தீங்கன்னா நீக்கப்பட்டுள்ளனர். 1,02,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். இந்த தொகுதியில் உங்களுக்கு உத்தேச கள வேட்பாளர்கள். ஸோ சிஎம் தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர் தான் இந்த தொகுதியில் நிற்க போறாரு. வழக்கம் போல தான் நிற்க போறாரு. ஏடிஎம்கேல ஆதி ராஜாராம் சொல்லக்கூடிய மாவட்ட செயலாளர். ஸோ அவருக்கு எதிர்த்து களம் காண்றதா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த தொகுதியை பொறுத்தளவு உங்களுக்கு எந்தவித மாற்றமும் கிடையாது. இந்த தொகுதியை பொறுத்தளவு எந்தவித மாற்றமும் கிடையாது. ஏன்னா ஸ்டாலின் அவர் பார்த்தீங்கன்னா இந்த வண்ண மீன்கள் பூங்கா, காலேஜ், ஹாஸ்பிட்டல், பார்க், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தொகுதியை முன்ன இருந்த குளத்தூருக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய குளத்தூருக்கும் நிறைய வேற்றுமைகள் இருக்கு. ஏன்னா நிறைய டிஃபரன்ஸ். அவ்வளவு தூரம் அந்த தொகுதியை சிறப்பா மாற்றி கொண்டு வந்துட்டாரு. ஸோ அதனால எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இந்த தொகுதியை பொறுத்தளவு திரு ஸ்டாலின் அவர்கள் தான் வெற்றி பெறக்கு 100% வாய்ப்பு உள்ளது. அடுத்து வாக்கு வங்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதி திராவிடர்கள், முதலியார், வன்னியர்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், நாடார், நாயுடு எல்லாமே கலந்து இருக்கிறாங்க. ஸோ எவ்வளவு எல்லா சமூகம் கலந்து இருந்தாலும் எல்லாமே சாதகமா யாருக்குன்னா ஸ்டாலின் அவர்கள் தான் இருக்குது. அடுத்து சட்டமன்ற தொகுதி சேப்பாக்கம் ட்ரிப்ளிகேன் சட்டமன்ற தொகுதி 2016ஆம் ஆண்டு ஜே அன்பழகன் அவரு வெற்றி பெற்றார். 2021ஆம் ஆண்டு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்று வெற்றி பெற்றார். ஸோ இங்கே இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாக்காளர்கள் ஆஸ் பர் 2025ஆம் ஆண்டு ஜனவரி நிலவரப்படி மொத்தம் 2,39,840 வாக்காளர்கள் இருந்துள்ளனர். 2026ஆம் ஆண்டு எஸ்ஐஆர் டிராஃப்ட் படி மொத்தம் 1,50,846 வாக்காளர் தற்போது உள்ளனர். ஸோ இது மூலமா அவங்களுக்கு எஸ்ஐஆர் டிராஃப்ட் படி 88,000 வாக்காளர்கள் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 88,000 வாக்காளர்கள் இதுல நீக்கப்பட்டுள்ளனர். இந்த தொகுதியில் மட்டும் சேப்பாக்கம் ட்ரிப்ளிகேன்ல 88,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். ஸோ இதுல உத்தேச கள வேட்பாளர் பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர் தான் மறுபடியும் இந்த தொகுதியில் போட்டியிடுறார். வேற வேட்பாளர்கள் பெரிய அளவில் யாரும் ஆர்வம் காட்டல. ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு தொகுதி பார்த்தீங்கன்னா ஸ்டார் தொகுதி. உதயநிதி ஸ்டாலின் ஒரு ஸ்டார் தொகுதி. அப்போ இந்த தொகுதியில் யாருமே எதிர்த்து களம் காணவில்லை அப்படின்ற ஒரு தகவல் தான் இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் டிவிகே தலைவர் பார்த்தீங்கன்னா போட்டி ஒன்று டிவிகே வெர்சஸ் டிஎம்கே தான் சொல்லிட்டு இருக்காரு. ஒருவேளை அவர் இந்த தொகுதியில் போட்டி போட்டா எப்படி இருக்கும் அப்படின்றத இமேஜின் பண்ணுங்க. ஸோ மிகப்பெரிய ஒரு பார்த்தீங்கன்னா அந்தஸ்து வாய்ந்த தொகுதியா இது மாறும். ஒட்டுமொத்த தமிழ்நாடும் பார்த்தீங்கன்னா திரும்பி பார்க்கக்கூடிய தொகுதியா இந்த ட்ரிப்ளிகேனி சேப்பாக்கம் தொகுதி வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த தொகுதியை பொறுத்தளவு வாக்கு வங்கி யார் இருக்காங்கன்னா சிறுபான்மையர், பிராமணர்கள், வன்னியர்கள் அதிகமாக இதில் சிறுபான்மையர்களால. ஸோ அவங்க தான் பெரும்பான்மை மக்கள், அவங்க தான் டிசைடிங் ஃபேக்டரா இந்த தொகுதியில் இருக்கிறாங்க. ஸோ அடுத்த தொகுதி துறைமுகம் சட்டமன்ற தொகுதி. ஸோ சிட்டிங் எம்எல்ஏ அவர் தான் 2016ஆம் ஆண்டு பி.கே. சேகர் பாபு வெற்றி பெற்றுள்ளார். தற்போது 2026ஆம் ஆண்டும் அவர் தான் வெற்றி பெற்றார். இவர் தான் அமைச்சர். ஸோ இவருடைய ஒரு முக்கியமான தொகுதி இது ஸ்டார் கேண்டிடேட் தான் இந்த இடத்துல. ஸோ இங்க இருக்கக்கூடிய வாக்காளர் பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் 2025ஆம் ஆண்டு ஜனவரி நிலவரப்படி மொத்தம் 1,78,980 வாக்காளர்கள் இருந்துள்ளனர். 2026ஆம் ஆண்டு எஸ்ஏஆர் டிராஃப்ட் படி மொத்த வாக்காளர் 1,10,517 பேர் தற்போது உள்ளனர். ஸோ இதுல இந்த நிலவரப்படி பார்த்தீங்கன்னா 68,000 வாக்காளர்கள் இதுல நீக்கப்பட்டுள்ளனர். 68,000 வாக்காளர்கள் இதுல இந்த தொகுதியில் மட்டும் நீக்கப்பட்டுள்ளனர். உத்தேச கள வேட்பாளர் இதுல உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா பார்த்தீங்கன்னா அதிகமா இந்த தொகுதியில் உங்களுக்கு டிஎம்கே தான் அதிக முறை ஜெயிச்சிருக்கு. ஸோ அதனால இப்போதைக்கு இருக்கக்கூடிய நிலவரப்படி டிஎம்கேவுக்கு இந்த தொகுதி சாதகமாக உள்ளது.
உத்தேச கள வேட்பாளர்கள் டிஎம்கேல பி.கே. சேகர்பாபு அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா நிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து பிஜேபி வினோத் பி செல்வம் அவரு இந்த தொகுதியை கேட்டிருக்கமே, மேபி அவருக்கு 1000 லைட் கிடைக்கலன்னா இந்த தொகுதியை கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த தொகுதியை பொறுத்தவரை வாக்கு வங்கி சிறுபான்மையினர், மார்வாடிகள், இஸ்லாமியர்கள், ஆயுதராவர்கள், ஸோ இவங்க தான் அதிக பேர் இருக்காங்க. இதில் முக்கியமா சிறுபான்மையினரும் மார்வாடிகள் ரொம்ப வந்து இதில் மேஜரா வந்து பார்த்தீங்கன்னா ரோல் பிளே பண்ணுவாங்க. ஸோ இந்த தொகுதி உங்களுக்கு வரக்கூடிய எலெக்ஷன்ல எந்த அளவுக்கு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா திமுக வெள்ள வைக்குமான்றதை நம்ம பின்னாடி பார்ப்போம். அடுத்த சட்டமன்ற தொகுதி சைதாப்பேட்டை. ஸோ மா சுப்பிரமணியம் 2026ஆம் ஆண்டு அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர் இன்று வெற்றி பெற்றுள்ளார். 2021ஆம் ஆண்டு அவர் வெற்றி பெற்றுள்ளார் மா சுப்பிரமணியம். ஸோ இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் 2025ஆம் ஆண்டு ஜனவரி நிலவரப்படி மொத்தம் 2,73,623 வாக்காளர்கள் இருந்தனர். எஸ்ஆர் 2026 டிராப்ட் அறிக்கையின்படி மொத்தம் 1,86,489 வாக்காளர்கள் உள்ளனர். இந்த எஸ்ஆர் டிராப்ட் படி இந்த ஆண்டு இந்த தொகுதி 87,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். 87,000 வாக்காளர்கள் இந்த தொகுதியிலிருந்து மட்டும் நீக்கப்பட்டுள்ளனர். இந்த தொகுதியை பொறுத்தளவு இனிஷியலா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிமுகவும் கொஞ்சம் சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இப்போ திமுக வெற்றிகரமாக இருக்குது. இந்த தொகுதியில் உங்களுக்கு உத்தேச கள வேட்பாளர் யாருன்னா டிஎம்கேல இருந்து மா சுப்பிரமணியனும், ஏடிஎம்கேல இருந்து செய்தி துரைசாமியும் நிற்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த தொகுதி வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டஃப்னஸ் வாய்ந்த தொகுதி, போட்டி வந்து பயங்கரமா இருக்கும். ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு கட்சியிலும் வந்து பெரும் பேர் பெற்றவர்கள், ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா தொகுதி மக்களையும் வந்து பார்த்தீங்கன்னா பரிச்சயமானவர்கள். அதனால் இது நட்சத்திர அந்தஸ்து பெற்ற தொகுதியாக உள்ளது. அடுத்து இங்கே இருக்கக்கூடிய வாக்கு வங்கிகள் தலித் சமூகத்தினர் அதிக பேர் இருக்காங்க. அடுத்து வன்னியர்கள், அதுக்கடுத்த கிறிஸ்தவ மக்கள், இஸ்லாமிய மக்கள், நாடார், நாயுடு இவங்க அதிக பேர் இருக்காங்க. இதுல முக்கியமா தலித் சமூகத்தினரும் வன்னியர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொகுதியோட பெரும்பான்மைய மக்கள். இந்த பதிவுல நம்ம வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குளத்தூர், சேப்பாக்கம், திருப்பலக்கேணி, துறைமுகம், சைதாப்பேட்டை இந்த 4 தொகுதிகளை பத்தி பார்த்தோம். யாருக்கு அதிகமாக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்தோம். அடுத்து வரக்கூடிய வீடியோல வந்து பாத்தீங்கன்னா அடுத்த மாவட்டத்தை பத்தி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.